அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். யார் தன்னுடைய தோழர்களிடத்தில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவரே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி, ஹதீஸ் எண் 1867. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் தன் தோழர்களிடத்தில் சிறந்தவர் என்ற அங்கீகாரத்தை பெற்றுவிட்டால் அதன் மூலம் அல்லாஹ்விடத்திலும் அவர் சிறந்தவராக ஆகிவிட முடியும் என்ற இந்த ஹதீஸின் கருத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தோழர்களிடத்தில் பலர் சிறந்தவர்களாக பெயர் வாங்குவதற்கு நடிப்பதையும் நாம் நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தன்னுடைய நடிப்பின் மூலமாக தன்னுடைய நண்பர்களை, தோழர்களை மகிழ்வித்து அதன் மூலம் நற்பெயர் வாங்கக்கூடியவர் அந்த நற்பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்திலும் நல்லவர் என்ற அங்கீகாரத்தை பெற்றுவிடலாம் என்று தவறாக கணக்கிடுதல் கூடாது. உண்மையிலேயே தன்னுடைய நன்னடத்தையால் ஒருவர் தன் தோழர்களிடத்தில் நற்பெயர் வாங்கினால் அது அல்லாஹ்விடத்தில் அவர் நல்லவர் என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு அடிப்படையான காரணமாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். இதை நாம் நம்முடைய மனோ இச்சைக்கு சாதகமாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை விளக்குவதற்காகவே கூடுதலான இந்த செய்திகள் பதிவிடப்படுகின்றன. இயன்றவரை நம்மை நாம் நல்லவராக அல்லாஹ்விடத்திலும் சக மனிதர்களிடத்திலும் அங்கீகாரம் பெறுவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். நடிப்பை தவிர்த்து நடப்பை முன்னிறுத்த வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.